சிந்தையை குறித்த ஒரு செய்தி எனக்கு தந்தார். சிந்தை அல்லது மைண்டு இது இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கின்றத எல்லாருமே ஏற்றுக்கொள்வாங்க. ஒருவர் கூட ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறதுக்கு தான் இன்றைக்கி எல்லாருக்கும் ஆர்வம். நீங்கள் ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரியினுடைய நோக்கமே, அதாவது உங்களை தேவனுக்கு நேராய் திருப்புவது, கிறிஸ்துவுக்கு நேராய் திருப்புவது, ஆசீர்வாதத்துக்கு நேராய் திருப்புவது என்று சொல்ல மாட்டேன். ஆமாம், சாத்தான் கூட, பிசாசு கூட ஆசீர்வதிக்கும். லஞ்சம் வாங்கி வீடு மேலே வீடை கட்டிட்டு அலையிறானா, அதுன்னா ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம், அது பிசாசு கொடுக்குற ஆசீர்வாதம். 1000 பொய் சொல்லி, கள்ளத்தனம் பண்ணி, இல்லாத பண்ணி, பொருள் சேர்த்து பிறருடைய பணத்தெல்லாம் அபகரிக்கிறாங்களே, அது பிசாசு கொடுக்குற ஆசீர்வாதம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை என்னை உருவாக்கின ஒரு தெய்வம் அல்லது ஒரு ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவராக இயேசு. அப்போ அவரிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரிப்பதற்கு என்ன தடை, அதை தான் பார்க்கணும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவாய், அக்டோபரில் உனக்கு கர்த்தர் இதை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது எனக்கு லேசு. நீங்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரை நன்றிப்பான்னு சொல்லுவீங்க. கடைசியில் அக்டோபர் முடியும் போது ஒன்றும் கிடச்சிருக்காது. அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? அதெல்லாம் நமக்கெல்லாம் வாய்க்காது போல், அதெல்லாம் அவங்களுக்கு தான் வாய்க்கும் போல் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல என்பதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. இன்னொன்று என்ன தெரியுமா? ஒருவரை உயர்த்தி இன்னொருவரை தாழ்த்த மாட்டார். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் இந்த வீட்டில் பிறந்துட்டேன், இந்த குடும்பத்தில் பிறந்துட்டேன், நான் இந்த மாவட்டத்தில் பிறந்துட்டேன், சரியா, இந்த வீட்டுக்குள்ளே போய் பிறந்துட்டேன், அங்கே மாத்திரம் இருந்தால் அப்படின்லாம் நீங்கள் முட்டாள்தனமாக நினைக்கக்கூடாது. ஆமாம், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார செய்கிறவர் நம் ஆண்டவர். ஆமேன். அப்போ பிரியமானவர்களே, அப்போது இன்றைக்கு நம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியலையே, அதுக்கு என்ன காரணம்? ஒவ்வொருத்தருடைய பிரச்சனை அடுத்த பிரச்சனையோட அதிகமாக தான் இருக்குது. இன்றைக்கி இதை உட்கார்ந்து கேட்குறதுக்கு ஊழியக்காரர்கள் அதிகமாக இல்லை. உட்கார்ந்து கேட்டு விசாரித்து ஜெபிக்கிறதுக்கு, நீயே ஜெபிச்சிக்கோ, உன் காணிக்க மாத்திரம் நான் வாங்கிக்கிறேன், நீயே ஜெபம் பண்ணிக்கோ, நீயே பண்ணிக்கோ, நீ அந்த விசுவாச வார்த்தை சொல்லு, நீ சொல்லலை, அதனால தான் இப்படி உனக்கு வந்துருச்சு, நீ செய்யலை அப்படின்னால்தான் வந்துருச்சு அப்படின்னு கண்டம்னேஷன் ப்ரீச்சர்ஸ் ரொம்ப இன்றைக்கி அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேருடைய லைஃப்பில் ஒரு முன்னேற்றம் அடைய முடியாமல் போய்விட்டது. அப்போ இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டால், அந்த செல்ஃப் கண்டம்னேஷன், நான் இன்னும் ஜெபிச்சிருந்தா, இன்னும் அதை பண்ணிடா, நான் இதை கொஞ்சம் யோசித்திருந்தா, நான் இதை இப்படி பண்ணியிருந்தேன்னா அப்படின்னு நீ யோசிக்க நேரம் பார்த்து ஒரு ஆளை சாத்த அனுப்புவான். நீ ஜெபிக்கலை, நீ கேட்கலை, அதனால தான் அது கொடுக்கலை. நீ பார்த்தீரோ, ஜெபிக்கலைன்னு பார்த்தீங்களா? ஆமாம், அந்த எரிந்து கொண்டு இருக்கிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுறதுக்கு 1000 பேர் வருவான். புரியுதா? அப்போ இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளை ஒரு மன உளைச்சலுக்குள்ளே, ஒரு மன சோர்வுக்குள்ளே, ஒரு வேதனைக்குள்ளே போகிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன காரணம்? ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்கிட்ட போனால் அவங்க உட்கார்ந்து பேசுவாங்க, ஏன் என்ன ஏதுன்னு. அவங்க பேசும்போதே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இவங்களுக்கு எதனால் இந்த பிரச்சனை வந்தது, ஏன் இப்படி வந்ததுன்னு. அதுக்கப்புறம் அவங்க வேறு மாதிரி பரிகாரம் கொடுப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி மனுஷனை நம்ம தமிழ்நாட்டில், நம்ம இந்தியாவில் அதிகமாய் தாக்கி கொண்டிருக்கிற ஒரு பொல்லாத கிரியை மன அழுத்தம் அல்லது டிப்ரெஷன். உண்மையாக சொல்கிறேன், நம்ம ஊரில் டிப்ரெஷன் தானே என்னன்னே தெரியாது ஒரு காலத்தில். இன்றைக்கி டிப்ரெஷனுக்கு ஸ்பெல்லிங் தெரியாத ஆளுங்க கூட என் பையனுக்கு டிப்ரெஷன், எங்கள் அப்பாவுக்கு டிப்ரெஷன் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி பரவிடுச்சு. ஆனால் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக வெளிநாடுகளில் தான் இது இருந்தது அதிகமாக. நம்ம நாட்டில் கிடையாது, டிப்ரெஷனே கிடையாது நம்ம நாட்டில். ஏன் தெரியுமா? நம்ம நாட்டில் மாத்திரம் இல்லை, நம்ம அந்த மாதிரி இந்தியா, இலங்கை, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நேபாள்,
பாகிஸ்தானு இந்த மாதிரி நாடுகளெல்லாம் மக்களுக்குள்ளே அவ்வளோ டிப்ரெஷன் வராது. ஏன்னா அடிப்படி தகராறு, சண்டை, வாக்குவாதம் எல்லாம் ஓப்பனாக பேசி ஈசி. அப்போல்லாம் வாட்ஸ்அப்பும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, ஃபேஸ்புக்கும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எல்லாம் நேருக்கு நேர் பேசிக்க வேண்டியதான். மனசில் விட்டு பேசி கீசி சண்டை போட்டு ஐயோ நான் அப்படி பேசலை இப்படி பேசலைன்னு சொல்லி கடைசியில் ஒரு போயிடும் பாருங்கள். அவன் மனசில் ஒன்றும் இருக்காது. ஆனால் இன்றைக்கி எல்லாம் மனசில் அப்படியே CPU தோற்று போயிடும். CPU என்னது, அந்த கம்ப்யூட்டர் கீழே டப்பா வச்சுருக்காங்க, ஒரு டப்பா மேலே சிஸ்டம் கீழே, அதுதான். அப்போது லேப்டாப்லாம் அதில் இன்பில்ட்டாக இருக்குது இல்லையா? அப்போது அதில் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு நாள் வாட்ஸ்அப்பில் அடிப்பான் பயங்கரமாக, பக்கமாக பேராகிராஃபாக அடிப்பாங்க வாட்ஸ்அப்பில். என்ன பண்ண, ஏது பண்ண, அது பண்ணன்னு. அப்போ அவ்வளவும் அவன் இந்த குப்பைக்குழி மாதிரி இந்த இருதயத்தில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறான், சிந்தையில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறான். நீங்களே மறந்துருப்பீங்க, நான் இப்படி பேசினேன்னா இப்படி நடந்தது. அவன் புள்ளி விவரத்தோட அதையும் கடந்து சொல்லட்டா, வீடியோ பண்ணி வச்சுருப்பானுங்க. உங்களுக்கு தெரியாமையே வீடியோ பண்ணி வைப்பாங்க, வீடியோ கான்வர்சேஷனை ரெக்கார்ட் பண்ணி வைப்பாங்க. புரியுதா? கர்த்தருடைய பிள்ளைகளை கேட்டால் டெக்னாலஜி டிஜிட்டல் அப்படி இப்படின்னுவாங்க. இப்போ இதனால் என்ன பண்ணான்னா இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கெல்லாம் மன அழுத்தத்துக்குள்ளே போயிட்டு இருக்கானுங்க. வாலிப பிள்ளைகளை மன அழுத்தத்துக்குள்ளே போயிட்டாங்க. ஏன்னு கேட்டால் வாய் விட்டு பேசலை. வாய் விட்டு பேச மாட்டேன்றான், வாய் விட்டு பேசுறது கிடையாது. ஆமாம் சரி, ஃபோன்லேயாவது பேசுகிறானான்னு கிடையாது, அப்பவும் டெக்ஸ்ட்டில் தான் பேசிக்கிட்டு இருக்கிறது. டெக்ஸ்ட் மெசேஜ் தான் இன்றைக்கி. வயசான 65 ஆளு கூட எனக்கு டெக்ஸ்ட் மெசேஜில் ஒய்ஃபுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறாள் எனக்கு இன்ஃபர்மேஷன் வருது. புரியுதா உங்களுக்கு? நேராக போய் 2 வார்த்தை கேட்டு சமாதானமாகி உடன்படிக்கை பண்ணுவியா? அது இல்லாமல் இன்றைக்கி நிறைய இதுக்கெல்லாம் காரணம் என்ன கேட்டால், மனதை குருடாக்குகிற, மனதை பாதிக்கிற பிரச்சனைகள். ஜாய்ஸ் மேயர் என்ற ஒரு வல்லமையுள்ள ஊழியம் செய்கிற கர்த்தருடைய ஊழியர் அமெரிக்காவில் இருக்காங்கன்னு உங்கள் தெரியும், உங்களுக்கு அநேகருக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்க இதுக்குன்னே ஒரு புத்தகமே எழுதினாங்க, சிந்தை ஒரு போர்க்களம். சிந்தை ஒரு போர்க்களம் அப்படின்னு ஒரு புக்கே எழுதியிருக்கிறாங்க. புக் ஸ்டோரில் போய் அந்த புக் அங்கே இருக்கான்னு பாருங்கள், இல்லைன்னா இன்டர்நெட்டில் போயிட்டு நீங்கள் போய் சர்ச் பண்ணி அந்த புக்கு கிடைச்சா வாங்கி படிங்க சரியா? சிந்தை ஒரு போர்க்களம். சிந்தையில் தான் இன்றைக்கி பெரிய போராட்டமாக இருக்கும். ஆவியானவர் உணர்த்துவார், எடுத்து பைபிளை படி, சிந்தை சொல்லும் என்னத்தான் படி. ஆவியானவர் சொல்வார், மாமியாரோட ஒப்புரவாயிரு. என்னத்தை நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் என்ன தப்பு பண்ணேன், ஒப்புரவாகணும். ஆவியான சிந்தை சொல்லும் நீ தவறான எண்ணங்களை யோசிக்கிற. ஆமாம், இந்த மாம்சம் சொல்லும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் தப்பே கிடையாது அப்படின்னு. அப்போ இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளை மைண்டை ரீட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குது? மைண்டை ரீட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குது? உங்கள் புருஷனை பற்றி உங்களால் புருஷனுடைய மைண்டை ரீட் பண்ண முடியல, உங்களால் உங்கள் பிள்ளைகளுடைய மைண்டை ரீட் பண்ண முடியல, சரியா? அப்புறம் உங்கள் மனைவியை மைண்டை ரீட் பண்ணவே முடியல. பைபிளை பாருங்கள், மார்க் எழுதின சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஆண்டவர் எனக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே அந்த வசனத்தை எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறதுனால நான் அந்த வசனத்தை எடுத்து உங்களுக்கு சொல்ல பிரியப்படுறேன். நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். மார்க் 2:7-8. மார்க் சாப்டர் 2 verse 7 and 8. இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்கள் இருதயத்தில் சிந்தனை பண்ணி கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே நம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? நீங்கள் உங்கள் இருதயத்தில் சிந்திக்கிறது என்ன? உங்கள் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எடுத்துக்கொண்டு போ என்று சொல்வதோ எது எளிது? போதும். 8ஆம் வசனத்தில் இயேசு தங்களுக்குள்ளே அவர்கள் இப்படி சிந்திக்கிறார்கள் என்பதை இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்தார்.
உடனே ஆவியில் ஆண்டவர் அறிகிறார். அவங்க யோசிக்கிற யோசனைகளை, சிந்தனைகளில். இங்கே பாருங்க பிரியமானவர்களே, இப்போ நீங்கள் உட்கார்ந்து உங்களுடைய யூடியூப்பை, உங்கள் செல்ஃபோனை யூடியூப்பை வந்து உங்கள் டிவி ஸ்க்ரீனில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அல்லவிட்டால் தனியாக ரூமில் கொண்டு போய் உங்கள் செல்ஃபோனை வச்சு பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அல்லது கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் வீடியோவை பார்க்காம ஆடியோ மாத்திரம் ஹெட்ஃபோனில் போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கலாம். சரியா? அல்லது இந்த அதிசயம் டிவி, ஷம்மா டிவி போன்ற ஏதாவது ஒரு டிவி சேனல்களை நீங்கள் டிவி மூலம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்கள் சிந்தனைகளை அறிகிறவர், உங்கள் சிந்தனைகளை வருகிற வேதனைகளை அறிகிறவர், உங்கள் சிந்தனைகளில் வருகிற சோர்வு அல்லது உங்கள் சிந்தனைகளை இருக்கிற அந்த என்னென்னலாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் நம்ம ஆண்டவர் அறிவார். கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் தொடர்ந்து இதை பற்றி பேசு என்று எனக்குள்ள ஏவுதலை கொடுத்திருக்கிறார். இப்போ நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் என்னன்னு கேட்டால், ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு வேதத்தை திருப்புங்க. ரோமன் சாப்டர் 12 verse 2 வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று, பரிபூரண சித்தம் இன்னதென்பது பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமா, ரினிவிங் யுவர் மைண்ட், மனது புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். மனது புதிதாக வேண்டும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆமாம், ஒருவேளை 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் சில வேளைகளில் மனது புதிதாகணும். ஆமாம், உங்கள் மைண்டு, உங்கள் பார்த்தா வயசு 70-75 இருக்கும், மைண்டு பார்த்தீங்கன்னா 40s 50s இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு வகைக்கு நல்லது, ரொம்ப ஆக்டிவாக இருக்குது, நல்லது. ஆனால் வேறு புத்தியெல்லாம் வந்துடக்கூடாது. அதனால் அந்தந்த வயசுக்கு ஏற்கப்பட்ட மெச்சூரிட்டி நமக்கு இருக்க வேண்டும். அப்போ இன்றைக்கு நான் என்ன உங்களோடு கூட பேசுகிறேன், மனது புதிதாக வேண்டும். இன்றைக்கு மட்டுமல்ல, கர்த்தர் என்னை நடத்துவாரானால், கர்த்தர் எனக்கு சந்தர்ப்பம் கொடுப்பாரானால் உங்களோடு கூட மனதை குறித்து பேச விரும்புகிறேன். ஏன் தெரியுமா? ஆமாம், நிறைய பேர் அந்நிய பாஷை பேசுகிறீங்க, ஆனால் மைண்ட் வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் கைத்தட்டி பாட்டு பாடுறீங்க, சிந்தையில் விடுதலை இல்லை. நிறைய பேர் ஆலயத்தில் தான் போய் உட்கார்ந்துட்டுருக்கீங்க, உங்கள் பாஸ்டர் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க, மைண்டு ஃப்ரெஷ் மைண்டு கிடையாது. எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், நிறைய பேர் நான் சர்ச்சுக்கு போனீங்களா போனேன், இன்றைக்கி என்ன உங்கள் பாஸ்டர் பேசினார்னு, நல்லா பேசினார். என்ன பேசினார்? அதாவது சங்கீதம் இல்லை நல்லா பேசினார். என்ன பேசுனாங்க உங்கள் பாஸ்டர் இன்றைக்கி? என்ன பேசுனாங்க? அட்லீஸ்ட் ஒரு வசனம் சொல்லியாப்பா. அதாவது கடைசி சொல்லுவான், நான் மறந்துட்டேன்னு. உண்மை என்ன தெரியுமா? உண்மைத்தன்மை என்ன தெரியுமா? அவன் மண்டையில் ஏறவே இல்லை. அந்த காலத்தில் டீச்சர் சொல்லுவாங்க, மண்டையில் என்னடா வச்சுருக்கிற, மரம் மண்டையா நீ அப்படின்னு கேட்பாங்க. பாஸ்டர்லாம் கேட்டால் விசுவாசிகள் பாஸ்டர் மண்டையை உடைச்சிருவான் இந்த காலத்தில். அதனால் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மைண்டு தான் நிறைய பேர் அப்செட் பண்ணி வச்சுருக்குது. மைண்டில் அப்செட், மைண்டு சரியில்லைன்னா யாரை பார்த்து சொல்லுவோம்? மூளை கோளாறுன்னு யாரை பார்த்து சொல்லுவோம்? புரியுதா? யாரை பார்த்து சொல்லுவோம்? மூளை கோளாறு. அப்போ இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் மனது புதிதாக வேண்டும். உங்கள் மனது புதிதாகுகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அந்த வசனத்தை பாருங்கள், திரும்ப ஒரு முறை ஸ்க்ரீனில் அந்த வசனத்தை பாருங்கள். உங்கள் மனது புதிதாகுகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இது எவ்வளோ பெரிய முக்கியமான அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபமாகுதல், மறுரூபம். கையை வைத்து ஆண்ட தோத்திரம் பண்ணுங்க. மறுரூபம் அப்படின்னா முகரூபம் அப்படின்றாங்கல்ல, முகரூபம். மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சந்தோஷமாக இருந்தால் முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். உள்ளத்தில் வேதனை, உள்ளத்தில் கஷ்டம், ஐயோ இப்படி ஒரு இழப்பு அல்லது ஒரு நஷ்டம் அப்படி வந்துட்டால் முகம் காட்டி கொடுக்கும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ அகத்தின் அழகு தான் முகத்தில் தெரியும். அப்போ உங்கள் மனது புதிதாக வேண்டும். சரி, பாயிண்ட்டுக்குள்ளே போகலாம். எவ்வளவு நம்ம தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களில் எத்தனை மாவட்டத்தில், எவ்வளோ ஸ்டேட்டில்
எவ்வளோ வேர்ல்டில் எந்தெந்த தேசங்களில் பிரைஸ் காட் ஆண்டவர் தோத்திரம். நம்ம அட்ரஸ் இல்லாத ஆட்கள், விலாசம் இல்லாத ஆட்கள் இல்லையா, எங்கேயோ ஒரு மூலையிலிருந்து போராடுறோம், கஷ்டத்தில், கண்ணீரில், பலவீனத்தில், இழப்புகளில், பல விதங்களில் விசுவாசத்துக்காக நம்ம நிற்கிறோம். விசுவாசத்துக்காக நிற்கிறோம். நம்ம பெரிய சாதனையாளர்களாக இல்லை, வேதனையில் இருக்கிறவங்கள கொஞ்சம் வெளியே கொண்டு வர்றதுக்காக முயற்சி பண்ணுறோம். அங்கே ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொன்னாங்க. அங்கே இருக்கிற மனுஷன் ஒருத்தர் சொன்னார், இந்த மிஷினரியும் அவருடைய மகளும் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க, ஜெர்மனியிலேருந்து வந்திருக்காங்க. வந்து அப்போல்லாம் கப்பல் தானே, கப்பலில் வந்து 6 மாதம் ட்ராவல் பண்ணி வந்தாங்க. கால்ரா பயங்கரமாக இருக்குது தமிழ்நாட்டில், கால்ரா வியாதியில் கஷ்டப்பட்டு. அப்போ மனைவிக்கு கடிதம் எழுதுறாரு, ஒன்லி போஸ்ட்டு தான். அது நீ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ தயவுசெய்து வந்தால் நல்லாயிருக்கும்னு. உடனே அவங்க புறப்பட்டு அடுத்த கப்பல் ஏறி வராங்க. வந்து சேலத்துக்கு போய் அவரை பார்க்க போனால் அவருடைய கல்லறையைத்தான் பார்த்தார்கள். கம்ஃபர்ட் ஜோன் ப்ரீச்சர்ஸ், கம்ஃபர்ட் ஜோன் பிலீவர்ஸ். மறுபடியும் சொல்கிறேன், கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற ப்ரீச்சர்ஸ் அண்ட் பிலீவர்ஸ் லிசன். ஆமாம், அவர் சொன்னாங்க, இன்னும் பக்கத்தில் அந்த சேலம் மாவட்ட அந்த கலெக்டருடைய கேம்பஸுக்கு பக்கத்தில் இருக்கிற கல்ற தோட்டத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 27 வயசு, 30 வயசு, 32 வயசு மிஷினரிகளுடைய கல்லறை இருக்குது. அந்த கல்லறையில் எழுதியிருக்காங்க, ஜஸ்ட் 27 இயர்ஸ் ஓல்டு, தேவனுடைய ராஜ்யத்துக்காக இந்தியாவிலிருந்து விதைக்கப்பட்ட கோதுமை மணி. சும்மா நோகாமல் ஆண்டவர் எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை தரணும், ஒரு கார் தந்திருக்கிறார், இன்னொரு கார் தருவார் தானே. இந்த மாதிரியே பேசி 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 இன்னைக்கு இந்திய சபைகள், இன்றைக்கு பிரசங்கங்கள் எல்லாமே ஆசீர்வாத மயக்கத்தில் இருக்குது. ஆசீர்வாத மயக்கம், அது ஒரு ஒரிஜினல் ஆசீர்வாதம் கிடையாது, ஆசீர்வாத மயக்கம். அதனால் பாரத்தோடு உங்களோடு பேசிகிட்டு இருக்கிற சத்தியம் என்னன்னு கேட்டால், கர்த்தருடைய பிள்ளைகளே, மனது ஏன் புதிதாக மாட்டேங்குது? ஏன் மனதில் ஒரு டெலிவரன்ஸ் வர மாட்டேங்குது? இவ்வளோ பிரசங்கம், இவ்வளோ பாட்டு, ஃபஸ்ட் சர்வீஸ் இல்லைன்னா செகண்ட் சர்வீஸு, செகண்ட் சர்வீஸ் இல்லைன்னா 4வது சர்வீஸு, மார்னிங் சர்வீஸ் இல்லைன்னா ஈவினிங் சர்வீஸு, ஈவினிங் சர்வீஸ் இல்லைன்னா பரவாயில்ல யூடியூப் சர்வீஸு, எத்தனை சர்வீஸு. ஆனால் மைண்ட் மாறலையே, புத்தி மாறலையே. சாதாரண தமிழில் சொன்னால் புத்தி மாறலையே. வாசிங்க எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், என்னாகமத்தின் புத்தகத்துக்கு வாங்க. 21ஆம் அதிகாரம், என்னாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம், நம்பர்ஸ் சாப்டர் 21 verse 4 and 5. வாசிங்க. என்னாகமத்தின் புத்தகம் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாக பிரயாணம் பண்ணினார்கள். சிவந்த சமுத்திரத்தின் வழியாக பிரயாணம் பண்ணாங்க. வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். அடுத்த வசனம் வாசிங்க. தேவனுக்கு மோசேக்கும் விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். மனமடிவுக்கு காரணம் என்ன? நம்பர் 1 பாயிண்ட். இன்னைக்கு பேச போகிறது ஒரே ஒரு பாயிண்ட் தான் பேச முடியும், சரியா? மனமடிவுக்கு என்ன காரணம்? மனது வந்து ஒரு அப்செட். மடிவுனா அப்செட் ஆயிடுச்சு. ஏன் மனது அப்செட் ஆகுதுன்னா, வசனம் சொல்லுகிறது 4ஆம் வசனத்தில், சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணுறாங்க, வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிந்தார். வழி ரூட்டு போகிற ரூட்டு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், அம்மா ஐயா, முடிஞ்ச இந்த யூடியூப்பில் இந்த பிரசங்கெல்லாம் முடிஞ்ச உடனே இந்த லிங்க் இருக்குல்ல, இன்றைக்கி மெசேஜ் லிங்க்கை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் அனுப்பிட்டு நீங்கள் படுக்கைக்கு போகணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருடைய ரூட்டை கொஞ்சம் நம்ம வாட்ச் பண்ணணும். கூகுள்லே சொல்லுது, இந்த ரூட்டில் போனீங்கன்னா இன்னும் அங்கே ரொம்ப டிராஃபிக் ஜாமாக இருக்குன்னு காட்டும், ரெட் லைன் காட்டும். ஓ, டிராஃபிக் ஜாம். இந்த ரூட்டு போனால் ஷார்ட் ரூட்டு, அப்புறம் இந்த ரூட்டில் போனால் டோலுக்கு இவ்வளோ ரூபா கட்டு, அதெல்லாம் சொல்லாது. ஆனால் நம்ம மைண்டு சொல்லணும், இன்னொரு ஷார்ட்கட் ரூட் இருக்குது, கிராமத்துக்குள்ளே அப்படி போயிட்டா டோலுக்கு பைசா கட்ட வேணாம், ஆனால் இடையில பஞ்சர் ஆகி நிற்கும், முள்ளு குத்தி. புரியுதா கர்த்தருடைய பிள்ளைகளே? இப்போ நம்ம நிறைய ரூட்டு வச்சுருப்போம்.
இங்கே ஒரு ரூட்டு சொல்லுது பைபிளில், வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனம் அடிவாராங்க. வழி, நீங்களும் நானும் போகிற பாதை நம்ம மனதை புதிதாக்கவும் செய்யும், மனதை மடிவாக்கவும் செய்யும். சரி, அப்படி என்ன இவங்க ரூட்டில் என்ன பிரச்சனைப்பா, இவங்க ரூட்டில் என்ன பிரச்சனை வந்துட்டு அப்படின்னு கேட்டால், 5ஆம் வசனத்தில் ஜனங்கள் தேவனுக்கு மோசைக்கு விரோதமாக பேச ஆரம்பிச்சுட்டானுங்க. நாங்கள் வனாந்தரத்தில் சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்து இவன் எடுத்துக்கிற வார்த்தை, இந்த இஸ்ரவேல் ஜனங்க எதுக்கு எடுத்தாலும் எங்களை எகிப்து தேசத்துலேருந்து கூட்டு வந்த, அவன் புத்தியே மாற மாட்டேங்குது பாருங்க. எத்தனை அற்புதம், எத்தனை அற்புதம்! சிவந்த சமுத்திரத்தை திறந்த அற்புதம், மன்னாவை பொழிந்த அற்புதம், கற்பாறையிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்த அற்புதம், என்ன ஒரு கீழ்காற்றை வீச பண்ணி காடைகள் வந்து விழ, ஏன்னா இப்படியே அப்படியே என்ன நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். நீங்களும் நானும் கண்டு விசுவாசி, காணாமல் விசுவாசி தோத்திரம் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறோம். நம்ம இந்த ஜனங்க இவ்வளோ அற்புதத்தை கண்டாலும் அவன் மைண்டை எகிப்து போகவே மாட்டேங்குது. இன்னைக்கும் சொல்கிறேன், சிஎஸ்ஐ கிறிஸ்தவனாக இருக்கட்டும், அவன் பெந்தேகோஸ்தை கிறிஸ்தவனாக இருக்கட்டும், அசம்பிளிஸ் ஆஃப் காட் கிறிஸ்தவனாக இருக்கட்டும், டிபிஎம் கிறிஸ்தவனாக இருக்கட்டும், பிரிஸ்பிட்டியன், ஆங்கிலிக்கன், லுத்தரன்ஸு, செவன்த் டே, என்ன எந்த கிறிஸ்தவனாக இருக்கட்டும், இன்னும் எகிப்தின் ஆவி நிறைய பேரை விட்டு போல. அது என்னது எகிப்தின் ஆவி? எகிப்தின் ஆவி அப்படின்னா அடிமைத்தனத்தின் ஆவி. நீங்கள் சர்ச் பண்ணி நம்ம யூடியூப்பில் பார்ப்போம், எகிப்தின் ஆவி கொடுத்து கிறிஸ்டி பேசியிருப்பா, பழைய பிரசங்கம். அப்போ நீங்கள் சர்ச் பண்ணி அதை பாருங்கள். சரி, இப்போ நான் இங்கே வரேன். தேவனுடைய பிள்ளைகளே, வழியின் நிமித்தம் அவங்க சோர்ந்து போயிட்டாங்க. அப்போ வழியில் என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டால், வேதம் சொல்கிறது இங்கே அப்பமும் இல்லை, ஒன்று. ரெண்டாவது தண்ணீரும் இல்லை, ரெண்டாவது. மூணாவது என்னன்னு கேட்டால், இந்த அற்பமான உணவு மனசுக்கு வெறுப்பாக இருக்குது. ஆமாம், இன்றைக்கும் சிக்கன் தானா, இன்றைக்கும் அதே சிக்கன் தானா, வேற ஒரு மட்டன் இல்லையா? சாப்பிட்டே கேட்ட கிறிஸ்தவனே, பாரத்தோடு சொல்கிறேன். ஆமாம், ஹோட்டல் ஏறி ஒவ்வொரு ஹோட்டலாக பார்த்து போன காலங்கள் மாதிரி ஃபோனை பார்த்து புதுசாக வந்திருக்கிற ஹோட்டல் எது, ஆர்டர் பண்ணு, உட்காந்துக்கிட்டுரு. 12 மணிக்கு நைட்டில் சாப்பாட்டுக்காக உட்காந்துக்கிட்டுரு. எப்படி இதுக்கு நல்ல கவனிக்கு, இப்படி யாரும் பேச மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால், பேசினா நீ அந்த சர்ச்சுக்கு போக மாட்ட. பாரத்தோடு நான் இன்றைக்கி பாரத்தோடு பேசிகிட்டு இருக்கிறேன். பிரியமானவர்களே, வசனம் சொல்லுகிறது அவங்க பிரச்சனை, வழியில் என்ன பிரச்சனை, அப்போ இல்லை, சாப்பாடு இல்லைப்பா, இன்னொரு பக்கம் தண்ணி இல்லைப்பா, இன்னொரு பக்கம் கர்த்தருடைய பிள்ளைகள் அவங்க சொல்கிறாங்க இந்த அற்பமான உணவாம். அப்படின்னா எது தெரியுமா உங்களுக்கு? வானத்தின் மன்னா, தேனிட்ட பணியாரம் அவனுக்கு அற்பமாக தெரியுது. ஆமாம், இன்றைக்கி நிறைய பேருக்கு இங்கே பாருங்கள், நிறைய பேருக்கு இங்கே 1 லட்சம்லாம் ரொம்ப அற்பம். இன்றைக்கி 1 லட்சம் தானா? ஏன் அந்த பொண்ணு மாப்பிள்ளை வேணான்ட்டீங்க? அவருக்கு 1 லட்சம் ரூபா தான் சம்பளமா. நீ பெரிய கோடீஸ்வரி பாரு, ஆனால் அவனுக்கு 1 லட்சம் ரூபா தான் சம்பளமா. அதனால் நான் வேணான்னு சொல்லிட்டேன். பாரத்தோடு பேசிக்கிட்டு இருக்கிறேன். பிரியமானவர்களே, அற்பம். இன்றைக்கு நான் இந்த வசனம் சொல்லுகிறது ஏன் வழியில் பிரச்சனைனா, அவனுக்கு சாப்பாடு பிரச்சனை. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், எந்த வீட்டில் சாப்பாட்டுக்கு சண்டை வருதோ அந்த வீட்டில் ஒரு தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் இருக்காது. என்னை கவனிக்கல, என்னை உட்கார வைக்கல, கல்யாண வீட்டுக்கு போனேன், என்னை சாப்பிடலன்னு சொல்லலை. நீ போனதே சாப்பிட தானேப்பா, அப்புறம் தானே மொய் கொடுக்குற இல்லை? அப்போ என்னை சாப்பிட சொல்லலை, வைக்க சொல்லலை, என்னை ஹானர் பண்ணல, தோத்திரம் பண்ணல, கொஞ்சம் அட்வான்ஸு கிறிஸ்டியன்ஸு பிரைஸ் தி லார்ட் சொல்லலை. அப்போ இன்றைக்கி பாரத்தோடு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுடைய ரூட்டு சரியில்லை. ஏன்னா அவன் என்ன சாப்பிடலான்னு அலையிறான். கஷ்டகாலத்தை குறித்த சில நேரத்தில், இப்போ கொரோனா காலங்களில் நான் சிக்கன் கடை திறக்கலை, மட்டன் கடை திறக்கலை, ஒரு கடையும் திறக்கலை, ஒன்றுமில்லை. அந்த அரசாங்கம் கொடுக்குற கத்திரிக்காய், முருங்கக்காய் வந்ததில் காரில் வேனில் கொண்டு வந்தாங்க. அத்தியாவசியமான பொருட்கள் விநியோகிக்கப்பட்டது. அதை வாங்கி சாப்பிட்டுட்டு சத்தம் காட்டாமல் வீட்டில் இருக்கு இல்லையா, உயிருக்கு பயந்துக்கிட்டு. உயிரை பணைய வைத்து போன மருத்துவர்கள், உயிரை பணைய வைத்து போன போலீஸ்காரர்கள் தெருவில். ஆனால் கதவை பூட்டிக்கிட்டு செல்ஃபோனில் விளையாடிக்கிட்டு, இல்லை டிவியில் பார்த்துக்கிட்டு இருந்த காலம் எங்கே?
அப்போ ஏன் இன்றைக்கி இப்படி புத்தி மாறிடுச்சு? கொஞ்சம் திரும்ப வசதி வந்தோடனே, கொஞ்சம் அப்படி ஒரு மாற்றம் வந்தவுடனே அங்கே மனமடிவாகிறது. ஏன் மனமடிவு? உணவின் நிமித்தம், உணவின்மை. ஒரு நாளைக்கு 20 கோடி மக்கள் சராசரி. நம்ம இந்தியாவிலையா, ஒளிரும் இந்தியா, மிருளும் இந்தியா, வல்லரசாய் மாறப்போகிற இந்தியா, ஒரு நாளைக்கு 20 கோடி மக்கள் உணவின்றி இரவு படுக்கைக்கு செல்வதாக நம்ம அரசாங்கமே, மத்திய அரசாங்கமே புள்ளி விவரம் சொல்லியிருக்குது. புள்ளி விவரம் சொல்லியிருக்குது. அப்போ 20 கோடி மக்களுக்கு நைட்டில் சாப்பாடு கிடையாது, வெறும் தண்ணியை குடிச்சிட்டு அவங்க போய் படுக்கிறாங்க. ஆனால் இங்கே சாப்பிட்டு செமிக்க மாட்டேங்குது. அப்போ இன்றைக்கி நான் பாரத்தோடு பேச வேண்டிய சத்தியம் பேசணுமா வேண்டாமா? இன்றைக்கி உபவாசம் கிடையாது, ஜபம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் மனதில் மடிவுக்கு காரணம், வழியில் அவர்கள் கர்த்தருடைய வழியில் அவங்க மனம் அடிந்து போகிறதுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லையா? அப்பம் இல்லை, தண்ணி இல்லைன்னா என்ன? அட்ஜஸ்ட் பண்ணு. அந்த தண்ணி இல்லாத நேரத்தில் தானே, அந்த சீன் வனாந்தரத்தில் தானே. எடுத்து காட்டுறேன் அந்த வசனத்தை, வாசிங்க. அந்த வசனத்தை எடுத்து காட்டுறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, யாத்திராகமத்தின் புத்தகத்துக்கு வாங்க. ஆமென். 17ஆம் அதிகாரம், யாத்திராகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவி தீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோட வாதாடி நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். ஆமாம். 3ஆம் வசனத்துக்கு கடைசியில் பாருங்க, எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர்கள் என்றான். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன், என்னை கல்லெறிகிறாங்கன்னு. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொன்னார், ஓரேப்பில் வா, கண்மலையின் மேல் அடி, ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக செய்தான். 6ஆம் வசனம். தண்ணி வந்துச்சா இல்லையா? முதல் வசனத்தில் தண்ணி இல்லை, 6ஆம் வசனத்தில் தண்ணி வந்துட்டு. அப்போ ஏற்கனவே அற்புதங்களை தேவனாகிய கர்த்தரை அனுபவித்த ஒரு சந்ததி இது. அனுபவித்த சந்ததி சொல்லுது, தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை. அந்த பழைய அதே சாப்பாடு தான், தேனிட்ட பணியாரம். அது அவனுக்கு பழசு. ஏன்னா அதுவே கேட்குறானே, அதுவே கேட்டு புளிச்சு போச்சு. அப்போ இன்னைக்கு வழியில் மனமடிவு வந்துடக்கூடாது. உங்கள் வழியில் மனமடிவு வந்துடக்கூடாது. நம்ம வழியில் சில போராட்டங்கள் வரும். நம்ம போகிற பாதை ரூட் அதை பரலோகத்துக்கு போகிற பாதையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரத்தான் செய்யும். பி ப்ரிப்பேர்ட், பி ரெடி, வரத்தான் செய்யும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, பைபிளில் ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன், சரியா? 8:2, 8:5 முடிக்கணும்ல. 8:2 இங்கே பாருங்கள். பரலோகத்துக்கு போகிறதுக்கு என்ன வழி? மனம் திரும்பு. பரலோகத்துக்கு போகிறதுக்கு என்ன வழி? ஞானஸ்நானம் எடு. பரலோகத்துக்கு போகிறதுக்கு என்ன வழி? சர்ச்சுக்கு போ. பரலோகத்துக்கு போக வழி என்ன? பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறு. இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை, அங்கே பரலோகத்துக்கு போகிறதுக்கு பவுல் ஒரு வழி சொல்கிறாரு. 22ஆம் வசனம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவளுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இதை யார் சொல்றாங்களா? ஐயா சகோதரனே, சிஸ்டர், லைவ் சாட்டில் டைப் பண்ணிக்கிட்டு இருக்கிற சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், இதை யாரா சொல்கிறாங்களா? ஆமாம், நீ பரலோகத்துக்கு போகணுன்னா ஞானஸ்நானம் எடுக்கணும், பரலோகத்துக்கு போனால் ரட்சிக்க பண்ணணும், பரலோகத்துக்கு போனால் தசமபாகம் காணிக்கை கொடுக்கணும், பரலோகத்துக்கு போகணுன்னா நம்ம சர்ச்சுக்கு வரணும். எல்லாமே ட்ரூ, எல்லாமே 100% கரெக்டு. ஆனால் இதையும் சேர்த்து சொல்லணும்ல. அவர் சொல்கிறார், பவுல் சொல்கிறாரு, நம்ம சீஷருடைய மனதை திடப்படுத்துகிறார், விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி செய்கிறார், புத்தி சொல்லுகிறார். இப்படி அநேக உபத்திரங்களின் வழியாக தான்ப்பா நம்ம பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னு அவர் சொல்லி கொடுக்குறாரு. இல்லை, இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இனி ஏதாவது உபத்திரம் வந்தால், சகோதரன் சொன்னார் அன்னைக்கு, உபத்திரம் வந்தால் அந்த உபத்திரம் உன்னை உபத்திரப்படுத்தாது. அந்த உபத்திரவத்தில் தேவ கிருபை உன்னை தாங்கும்.
அந்த உபத்திரம் உனக்கு தோல்வி கிடையாது. அந்த உபத்திரவம் பரலோகத்துக்கு நேராய் நடத்தும். ஆமென், ஆமென். உனக்கு உபத்திரம் வராது, உனக்கு கஷ்டம் வராது, உனக்கு பாடு வராது, அதனால நீ அது வராது இது வராதுன்னு சொல்லி கடைசியில் எல்லாமே வந்திருக்கும். எப்படி இருக்கிறீங்க? ஐ ஆம் ஃபைன், ஐ ஆம் ஃபைன், நான் நல்லா இருக்கிறேன். கேட்டால் நம்ம பாசிட்டிவாக பேசணும். ஆமாம், உண்மைதான், பாசிட்டிவாக பேசணும். அதுக்குன்னு மோட்டிவேஷனல் பிரசங்கியாராக நான் போயிடக்கூடாது. பைபிள் என்ன சொல்லுதோ அதை நான் சொல்லி கொடுக்கணுமா உங்களுக்கு? என்ன சொல்கிறீங்க? பைபிளை வேற நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. பைபிளை விட வேற என்னையா இருக்குது மோட்டிவேஷனலு? அப்போ இன்றைக்கி நான் பாரத்தோடு சொல்கிறேன், அநேக உபத்திரவங்கள் வழியாக உபத்திரம் வருதா, சோர்ந்து போயிடாதீங்க. திடீர்னு இன்னைக்கு பண பற்றாக்குறை வருதா, சோர்ந்து போயிடாதீங்க. திடீர்னு உங்களுக்கு சாப்பாடு குறை வருதா, சோர்ந்து போயிடாதீங்க. திடீர்னு சரீர பலவீனம் வருதா, சோர்ந்து போயிடாதீங்க. திடீர்னு வீட்டில் சண்டை வருதா, அதான் வீடு, சோர்ந்து போயிடாதீங்க. திடீர்னு பையன் திட்டுறானா அல்லது நீங்கள் திட்டுறீங்களா, சோர்ந்து போகாதீங்க. திடீர்னு உங்கள் ஒய்ஃப் உங்களை அடிச்சிட்டாரா, சோர்ந்து போகாதீங்க. சில நேரத்தில் உங்கள் ஒய்ஃப் உன்னை அடிச்சிட்டானா, சோர்ந்து போயிடாத. கர்த்தர் நடத்துவார். அதுலேருந்து வெளியே வருவதற்கான வழியை கர்த்தரிடத்தில் கேட்கணும். மைண்டில் அப்செட் ஆகிடக்கூடாது. மனதில் முறிவு அடைஞ்சிடக்கூடாது. ஜெபம் பண்ணலாமா எல்லாரும்? கர்த்தருடைய இன்னைக்கு மனதில் மனமடிவு, நாளைக்கு மன முறிவு பற்றி பேச வேண்டியிருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதனால உங்கள் மனதில் என்னென்ன போராட்டம் இருக்குதோ கவலைப்படாதீங்க, கர்த்தர் நடத்துவார். உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் தந்துருவார். ஏனென்றால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எல்லாரும் தன் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி, இயேசுவே பரலோக உணவுக்காக நன்றிப்பா, உமக்கு தோத்திரம். எல்லாரும் அப்படி எழுமி நின்று முடிஞ்ச கையை உயர்த்தி சொல்லுங்க, உமக்கு ஸ்தோத்திரம். ரிபாதாலாபா ரபாதா ரபா ரபா ரிபாலாபா ரியாத்தராமா ஹுராபா ஹாத்தராஹா. ஏதாயிலும் ஒரு பாரம் உங்களை அழுத்தி கொண்டிருக்குமானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை மறுபடியும் எழுப்பிடுவாரு. ஆமென். எஸ், உண்மைதான் அப்படின்னு சொல்றவங்க வலது கையை உயர்த்துங்க. அது நான் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, என்னால் பார்க்கவும் முடியாது. கர்த்தர் உங்கள் கையை பார்ப்பாரு. இயேசுவின் நாமத்தினால அன்பு சகோதர சகோதரிகள் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அந்த டிவி ஸ்கிரீனுக்கு முன்னால, அதோட செல்போனுக்கு முன்னால அவங்க கையை வைத்தல, கல்வாரிக்கு முன்னால கையை வைத்துறாங்க. மனது புதிதாக வேண்டும். ஆமாம், ரினியூவிங் மை மைண்டு. என் மைண்டில் ஒரு ரினியூவல் வரணும், புதிதாக்குதல் வேணும். இயேசுவின் நாமத்தினால அந்த மனமடிவு வேண்டாம்ப்பா. எனக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் தம்பிமார்களோ தங்கச்சியோ பெரியவங்களோ முதியவர்களோ யாரா ஊழியர்களோ பாஸ்டர்ஸோ எவாஞ்சலிஸ்டோ ஆண்டவரை யார் கையை உயர்த்தி நிற்கிறாங்களோ கரங்களை பிடித்து கொள்ளுங்க. இன்றைக்கு ஒரு சமாதானம் அந்த வீட்டுக்குள்ள வரட்டும். சமாதானம் வரட்டும். அப்பா, அப்பிரோஜனமான ஊழியக்காரன்ப்பா, கடமை செய்கிறோம்ப்பா. உங்கள் இருதயத்தை, உங்கள் வீட்டை அப்படியே ஆண்டவருடைய சமாதானம் ஆளுகிறது. அது போதும். ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருவாராக. ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி. சகல தேவைகளை சந்திக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சரியா? கர்த்தருக்குள்ள தைரியமா இருங்க. சொன்னதை ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு பேசின இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்க மற்றவங்களுக்கு. அது நிமித்தம் கர்த்தருடைய ராஜ்யம் விரிவடையும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.